வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமி. அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கெல்லாம் இப்போ ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட் பற்றின கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். 50% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ராடே ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் கோர்ஸில் இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ நம்ம நாளைக்கு 10ஆம் தேதி நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நிஃப்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் இருக்குது. 22,633ங்கிறது ஒரு R1 இருக்குது. இப்போ 1 ஹவர் சார்ட்டு, இந்த 30 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கோம். 22,552 நம்ம நிஃப்டி முடிஞ்சிருக்கு. 22,500 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. நம்ம நிஃப்டிக்கு உடச்சதுன்னா 22,450 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 22,425 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. ஏன்னா இந்த டைம் ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் பிரேக் ஆகிருக்கு. 30 மினிட்ஸில் 1 ஹவர்லேயும் ஒரு வீக் ஜோன் தான் இருக்குது. 22,600க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் 22,650 இது நிஃப்டிக்கான நாளைக்கு லெவல்ஸ். இதை பிரேக் பண்ணணும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்டேலாக தான் இருக்குது, மிக்சர் ட்ரெண்டாக தான் இருக்குது. எதுவுமே இது இல்லை. பேங்க் நிஃப்டியும் 1 ஹவர் சார்ட்லையும் 30 மினிட்ஸ் சார்ட்லையும் டவுன் ட்ரெண்ட் காட்டுது. இப்போ 48,497 ரேட்டுங்களா. ஸோ 48,400 அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. 48,400 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது 48,300, அதுக்கப்புறம் 48,200 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ ஸ்டில் தடுமாறிட்டு தான் இருக்குது. ஒரு 2 கேண்டில் மேலே ஏறுது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இதில் உள்ளே போகாதீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையர்ஸ் தான் நிறையா லாஸ் பண்ணுறீங்க. பொதுவாகவே நம்ம அதனால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸு இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மார்க்கெட்டை என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஏறிடாது. இங்கே பாருங்கள், இது 30 மினிட்ஸ் ஷார்ட் வச்சுருக்கேன். ஒன்று க்ரீன் கேண்டில், ஒன்று டவுன். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவை பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், டக்குன்னு லாஸ் ஆயிரும். ரீட்டைல் ஆப்ஷன் பையர்ஸ் தான் நிறைய லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல்ஸ், மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் தெரியணும். தெரியாமல் ஆப்ஷன் பையர்ஸ் நிஃப்டிக்குள்ளேயோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸு காலோ புட்டோ எடுக்காதீங்க. இல்லைன்னா டோட்டலாக ப்ரீமியம் கரைஞ்சி போயிடும், ரைட்டுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டான டைம், என்ட்ரி டைம் மாற்றி எடுத்துக்கலாம். அதே போல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா என்ட்ரி தப்பாக எடுத்துறாங்க. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நல்லா பிரேக் அவுட் வச்சு சார் உடனே எடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினதுக்கப்புறம் இறங்கிடுச்சு அப்படிம்பாங்க, ரைட்டுங்களா. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் XNY ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாமே. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கிறதுலையும் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நியூஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே பையர்ஸ் வரணும், ரைட்டுங்களா. FI ஸ்டில் இன்னும் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2,000 கோடி செல் பண்ணுறாங்க. DI சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரைட்டுங்களா. ட்ரெண்டு தெரியல, அந்த கிளியர் டேரக்ஷன் தெரியலனா நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிருங்க. இன்ட்ராடேட்டர்ஸ் உள்ளே வராதிங்க. வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போகிறது உங்கள் பணத்துக்கு சேஃப்டி. இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ இந்த 2 கேண்டில் பார்த்தோன்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு இறங்கிடும். ஸோ இதெல்லாம் டேரக்ஷன்ஸ் என்ன மாதிரி பேட்டர்னில் போகுதுங்கிற ஸ்டாக்கோட ட்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அது கிளியராக ஒரு தடவை பார்த்துங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,500-550க்கு மேலே பிரேக் அவுட் வைக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 48,700 ஒரு R1 இருக்குது. 48,700-750 பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி அடுத்த பாசிட்டிவ் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நாம வச்சுங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் தான் ஸ்டில் இப்போ வீக் ஜோனை தான் காமிக்குது. மேபி நாளைக்கு மார்னிங் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்றத. கிஃப்ட் நிஃப்டி 22,600 முடிஞ்சிருக்குது. இப்போ US டாரிஃப் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் தான் முக்கியமாக டாப் கெய்னர். டேட்டா பேட்டர்ன் முக்கியமாக டாப் கெய்னராக இருக்காங்க. டாப் கெய்னர் டிட்டாகர், ரிலையன்ஸ், SRF, அப்போலோ டைஸ், மணப்புரம், இதெல்லாம் இதில் இருக்காங்க, ரைட்டுங்களா. இவங்க தான் கொஞ்சம் சம்வாட் பாசிட்டிவ். ப்ரைஸ் ஷாக்கர்ஸில் பார்த்திங்கன்னா திரிவேணி டர்பைன், ஜோதி, CNC ஆட்டோ, சென்னை பெட்ரோ பாசிட்டிவ், அயனாக்ஸ் விண்டு, ஷா மெட்டாலிக்ஸ் இவங்களாம் பாசிட்டிவில் டவுன் ஆன மாதிரி தெரியுது. அதனால் நாளைக்கு ப்ரைஸ் வால்யூம் பிரேக் அவுட் ஆகணும். டிட்டாகர் தான் பாசிட்டிவ். பாக்கி அதானி கிரீன், வருண் பெவரேஜஸ்ஸு, PE இண்டஸ்ட்ரி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இது எல்லாமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் ஓகே, ஷார்ட் பில்டப் பார்த்துங்க. ஸோ இதில் அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டும் சரி, கோல்டு ஃபியூச்சர் சம்மந்தமாக இது பண்ணுறவங்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கோல்டு இப்போ ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ கோல்டு ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் இருக்கணும். இன்கேஸ் 85,000 கோல்டு ஃபியூச்சர் MCX கமாடிட்டி, ரைட்டுங்களா. இதுவும் ப்ராஃபிட் புக்கிங், அதாவது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 85,000 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. 85 உடச்சதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாங்க MCX கமாடிட்டி கோல்டில்.
பிடிசி யூஎஸ்டி கிரிப்டோ கரன்சி எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி இப்போ கூட ஒரு இதில் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ என்ன இருக்குன்னா கிரிப்டோ கரன்சி ஒரு சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் திரும்புதுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்கள் 83,000 சப்போர்ட் எடுத்து பிட்காயின் பிடிசி யூஎஸ்டி ஒரு ரிவர்சல் திரும்புது. இப்போ யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ரிசர்வ் சம்மந்தமாக வைக்கலான்ற மாதிரி பிட்காயின் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு அஃபிஷியல் ஆர்டர் வந்துருக்கு. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியல. அதெல்லாம் மேபி இது ரிவர்சல் எடுக்குதா என்னன்றதை பார்க்கலாம். 83,000 உடச்சுன்னா 81,500 வரைக்கும் போகலாம் பிடிசி யூஎஸ்டி. இப்போ ரிவர்சலுங்கும் போது 83,700க்கு மேலே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் வாட்ச் பண்ணிங்க. பிடிசி யூஎஸ்டி ஸ்டில் அப்படி தான் போய்ட்டுருக்காப்புல. இப்போ அடுத்த மூவ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. ஸோ கன்சால்டேஷன் ஸ்டில் என்ன சப்போர்ட் 83,000 சப்போர்ட் எடுத்து பிடிசி யூஎஸ்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறமேல் இதில் வந்து என்ன மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக்கெண்டில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் டெய்லி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இருக்குது, ரைட்டுங்களா. வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் டைமை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மொத்தமும் கிராஷ் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பிடிசி யூஎஸ்டி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸ் தெரியுது. இப்போ இந்த பாயிண்ட் ரெக்கவரி ஆகுமா? 83,778 ரெக்கவரி கொடுக்கணும், பார்க்கலாம். எத்திரியம் கரெக்ஷனில் இருக்குது, கிட்டத்தட்ட 3-4%. எக்ஸ்ஆர்பி டோஜிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6% கரெக்ஷன், ரைட்டுங்களா. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. அதுவும் ப்ராஃபிட் புக்கிங் சம்திங் வந்து ஆரம்பித்த மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் கிளியர் டைரக்ஷன் தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரியே ஆகாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாயிரும். ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிருங்க. வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் வால்யூம் பிரேக் அவுட் இருக்குது, அதுக்கப்புறமேல வந்து சார்ட் பிரேக் அவுட் இருக்குது, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, பிவோட்டு, சிபிஆர், ஒவ்வொருத்தர் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒவ்வொருத்தர் ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ட்ரெண்ட், எந்த டெக்னிக்கு, எந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் நல்லா கற்றுக்குங்க, ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் ட்ரேடிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உங்களால் அதில் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும், அதை கற்றுக்குங்க, அதை நல்லா பண்ணுங்க. ஆனால் அந்த பேட்டர்னை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு அந்த மெத்தட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு நாள் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது, ஒரு நாள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறது, அது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகாது. அது எந்த டைரெக்ஷனில் இப்போ இந்த இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பிவோட் பாயிண்ட் வச்சு பண்ணுறாங்க, ரைட்டுங்களா. அதனால் அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா அதில் தான் நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஒரு டைம் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இருக்குது, அடுத்த வாட்டி அதே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? லாஸ் ஆகிடுது. ஏன் லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ரீசன்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் பண்ணும், ஒரு டைம் மட்டும்தான். எல்லா டைமும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டுங்களா. ஸோ பிடிசி யூஎஸ்டி சின்ன ஒரு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி தெரியுது. ஃபுல்லாக ரெக்கவரி ஆகுமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் வாங்க. 83,700 பிரேக் அவுட் பண்ணணும். ஹோல்டு பண்ணுதான்னு பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி எல்லா பக்கமும் அடி வாங்கியிருக்கு. டோஜி தான் அதிகபட்சம் அடி வாங்கியிருக்குங்க. கிரிப்டோ கூட கொஞ்சம் ரெக்கவரி எடுத்த மாதிரி தெரியுது. கிரிப்டோ கரன்சி பிட்காயின் யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுத்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் வைக்கணும். 83,700 பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க.